சிந்தனை. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு 6வது அறிவின் சிறப்பு. இறையாற்றலே தனது முழுமையை நோக்கிய பயணத்தில் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை தனது இயல்பூக்க அறிவாக இருந்து அவற்றை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி வடிவமைத்து நடத்தி வந்தது. 5வது அறிவு நிலை அடைந்ததும் உடலை சார்ந்த தேவைகள் நிறைவு பெற்றன. உடலை சார்ந்த தேவைகள் அனைத்தும் பஞ்சபூதங்களான இயற்கை வளத்திலிருந்தே பூர்த்தியாகின்றன. பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படும் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 விளைவுகளை துணையாக கொண்டு முக்கிய தேவையான உணவை தேடி அடையும் வகையில்தான் இறையாற்றல் ஐம்புலன்களையும் முறையாக மலரச் செய்தது. ஐம்புலன்களின் உதவியால் உடல் தேவைகள் நிறைவு பெற்றவுடன் அகமாக உள்ள பேரறிவு தன்னையே அறிந்து கொள்ளவும், தான் வாழ்ந்து கொண்டுள்ள இயற்கையை பற்றியும் பிரபஞ்ச தோற்றங்கள் பற்றியும் இவை அனைத்திற்கும் காரண பொருளான இறைநிலையை பற்றியும் அறிந்து கொள்ள எழுச்சி பெற்றது. ஐயறிவு நிலையிலிருந்து 6வது நிலையாகிய மனித நிலையை அடைய இறையருளே தன்மாற்ற மலர்ச்சியில் தனக்குத்தானே அமைத்து கொண்டுள்ள இயக்க நியதிகள் 3ஐயும் தகர்த்துவிட்டு 6வது அறிவுடைய மனிதனாக மாற்றம் பெற்றது. அந்த 3 நியதிகள் என்னென்று பார்ப்போமா? 1. வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது. அடுத்து, அப்படியே சந்தர்ப்பவசமாக இனச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது. இறுதியாக, கரு உருவானாலும் வெளிப்படும் சந்ததி மலடாகவே இருக்கும். இம்3 கடுமையான இயற்கை சட்டங்களும் மனித தோற்றம் வருவதற்காக மீறப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால், எடுத்துக்காட்டாக, மான்கள் இணைந்தால் மான்குட்டிதான் பிறக்கும், மாடுகள் இணைந்தால் கன்றுக்குட்டிதானே பிறக்கும், குரங்குகள் இணைந்தால் குரங்கு குட்டியே பிறக்கும். ஓர் உயிரினத்தின் அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கிற்கு ஒத்தவாறே இனவிருத்தி செய்ய முடியும். எனவே இம்3 நியதிகளையும் தாண்டி இயற்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்க வேண்டும். வேறுபட்ட இனங்கள் இனச்சேர்க்கை கொண்டு கரு உருவாகி பிறந்த சந்ததி மலடு அற்றதாக பிறந்திருக்க வேண்டும். இதுவே முதல் மனிதன் தோன்றிய வகையாகும். முதலில் தோன்றியது ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்போதுதான் மீண்டும் மீண்டும் சேர்க்கை உண்டாகி இது போன்ற உருவத் தோற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என மகரிஷி கூறியுள்ளார். டார்வின் பரிணாம தத்துவமும் முதல் மனித உருவ தோற்றமுடைய பெண் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கூறுகிறது. இயற்கையின் இயல்பான செயல்பாட்டிலிருந்து வேறுபட்டு திடீர் மாற்றமாக இறையாற்றலே நிகழ்த்தும் இந்நிகழ்வே சடுதி மாற்றம் எனப்படுகிறது. இது இறையாற்றலின் அறிவுமயமான செயல்பாடே ஆகும். மனித இனம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருப்பதாக அகவியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். அப்போதிருந்தே மனிதனின் சிந்தனையாற்றல் வளரத் தொடங்கியது. இயற்கையில் நிகழும் மின்னல், இடி, மழை, வெள்ளம், வறட்சி, எரிமலை, புயல், காட்டுத்தீ போன்ற நிகழ்ச்சிகள் மக்களை அச்சத்துக்கு உள்ளாக்கியிருக்க வேண்டும். தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக உள்ள அந்த ஆற்றல் எது? எங்கிருந்து கொண்டு இது நடக்கிறது என்று சிந்திக்க தொடங்கிய மனிதன் அறிவால் மேம்பட்டு பிரபஞ்ச தோற்றமெல்லாம் விண்களின் கூட்டே என்றும் விண்ணிற்கு மூலமாக இருப்பது எல்லையற்றதாக உள்ள சுத்த வெளியே என்றும் தெளிவு பெறுகிறான். அதே போன்று தனக்கு மூலம் எது என்று ஆராய்ந்தபோது பெற்றோர் முன்னோர் வழியாக ஆதி மனிதர் வரை சென்று பின்பு ஐயறிவு உயிரினத்திலிருந்து ஓரறிவு உயிரினம் வரை மேலும் சென்று தொடர்ந்த ஆராய்ச்சியில் பஞ்சபூதங்களையும் தாண்டி அதன் மூலமாக இருப்பது சுத்த வெளியாக உள்ள இறைநிலையே என்றும் அனுமானித்து அறிந்து தெளிவு கொள்கிறான். காணுகிற காட்சிகள் அனைத்தும் இறைநிலையின் தன்மாற்ற தோற்றங்களே என்ற தெளிவு உள்ளத்தில் ஊன்றி விடுகிறது. இறைநிலையே வற்றா இருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலமாக இன்று 4 தன்மைகளை கொண்டதாக இருப்பதை தனது ஆழ்ந்த அகநோக்கு அறிவின் மூலம் அனுமானித்து அந்த அறிவின் தெளிவில்
அயரா விழிப்பு பெறுகிறான். அனுமானம் என்றால் பொதுவாக யூகம் என்று பொருள்படும். கற்பனையாக ஒரு கருத்து உருவாகும்போது அது யூகம் எனப்படுகிறது. அந்த கருத்து புலன்களுக்கு எட்டாத மறைப்பொருட்களாக இருக்கலாம். ஆசையின் வயப்பட்ட வாழ்வில் ஈடுபட்டுள்ள மனிதனின் கற்பனையாக இருந்தால் அது உண்மைக்கு புறம்பானதாகவும் இருக்கலாம். அத்தகைய உணர்வுகள் சாதாரண மனிதனிடத்தே ஏற்படுவது இயல்புதானே. எந்த கற்பனை உணர்வுகளும் அது உண்மையாக இருந்தாலும் அல்லது உண்மைக்கு புறம்பானதாக இருந்தாலும் அவற்றை உணரக்கூடிய அறிவை யூக அறிவு என்கின்றோம். இதுவே அனுமானம் ஆகும். விண்ணையும் விண்ணுக்கு முன் உள்ள நிலையையும் அனுமானம் மூலம் கருத்துருவாக உணர்கிறோம். பிரபஞ்சத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை புலன்கள் மூலம் அறிகிறோம். இந்த இயக்கங்களோடு நாம் அனுமானத்தால் கண்ட கருத்துருவும் ஒத்து வரும்போதுதான் அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு சுத்தவெளி, விண், காந்தம் என்ற மறைப்பொருட்களை கருத்துருவங்களாக அறிகின்ற ஆற்றலைத்தான் ஆறாவது அறிவு என்கின்றோம். ஆறாவது அறிவின் சிறப்பை பெற்று விளங்குபவனே மனிதனாவான். பூரண பொருளான இறைநிலையே பிரபஞ்ச தோற்றங்களாக மலர்ந்துள்ளது. இந்த மலர்ச்சி செயல்பாட்டில் இறைநிலையின் இயக்க ஒழுங்கே பேரறிவு என்ற பேராற்றல் எனப்படுகிறது. பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் பஞ்சபூத கூட்டமைப்பு என்றாலும் நில உலகம் 5 பௌதீக பிரிவுகளும் தக்க விகிதத்தில் இணைந்து உயிரினங்கள் தோன்றி வாழ்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளது. இறைநிலையின் இருக்க ஆற்றலும் விளக்கும் ஆற்றலாக உள்ள காந்தமும் கோடான கோடி பிரபஞ்ச தோற்றங்களாக உருவாகவும் அவை முறை தவறாது செயல்படவும் காரணமாக உள்ளன. இறைநிலையின் இயக்க நியதிப்படி நில உலகில் பஞ்சபூதங்கள் இணக்கமானதொரு விகிதாச்சாரத்தில் இணக்கமான சூழ்நிலையில் இணைவு பெற்று பருவுடல் என்ற கட்டமைப்பில் விண்துகள் சுற்று ஓட்டமாக ஓடத் தொடங்கி உயிரோட்டம் அமைந்து உயிரினம் உருவாயிற்று. உயிரின தன்மாற்றத்திலே ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் உருவாகிறான். வாழ்க வளமுடன்.